அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட அழகான காலை பொழுது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையிலே இப்போலாம் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 2-3 வாரமாக நான் தான் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு இந்த தாளிக்கிற புகை அப்புறம் ஈரம் இதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தனால சரி இருக்கிற துணியெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே நான் வாஷிங் மிஷின் தான் போட்டேன். இந்த வாஷிங் மிஷின் எப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் போட்டு சோப் போட்டு சுற்றிட்டு நம்ம எடுத்து அலசி புழிஞ்சு காய போடணும். இது வந்து துவைச்சி மட்டும் தரும். அதில் போட்டதுக்கப்புறமா நான் அடுத்தது வந்துட்டு சமையல் வேலைக்கு தான் என்னென்ன செய்யணும்னு அதெல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக நானே சமைக்கிறதுனால எனக்கு சமைக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லியும் நைட் தூங்கும்போது நாளைக்கு என்ன பண்ணணும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு தூங்குறேன்னா காலைல எழுந்திரிச்சு அதை செஞ்சு அப்புறம் மதியானம் சாப்பிட்றது இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்துட்டு இப்போது நான் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்தாலுமே நானே தான் சமைக்கிறேன். காலையில் கொஞ்சம் வெயில் வந்துட்டு ஜன்னல் வழியாக லைட்டாக வந்துட்டு வரும். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் முருங்கைக்காவும் சுண்டலும் போட்டு புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியலும் பண்ண போகிறேன். இது ரெண்டும் அவ்வளோ காம்பினேஷன் இருக்காது. எங்கள் வீட்டில் எப்போவுமே எப்படின்னா சாம்பார் மாதிரி மைல்டான இது வச்சாங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காரமாக இருக்கும். காரமான குழம்பு வச்சோன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மைல்டாக நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி வந்து பீட்ரூட் தான். எனக்கு மற்ற எல்லாமுமே கூட செய்ய தெரியும். காரக்குழம்பு வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒன்று அம்மா கிட்ட கேட்டுட்டு அது மாதிரி தான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குழம்பு கொதிச்சிட்ருக்கப்பவே நான் பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதையும் விளக்கிடுவேன். சாயங்காலம் ஒரு டைம் விளக்குவேன். அப்போது வந்துட்டு இந்த மதியான பாத்திரம் அதெல்லாம் விளக்கிடுவேன். காலையில் வந்து நைட்டு சமைச்சது அந்த பாத்திரம்லாம் இருக்கும். அதனால் அதையும் விளக்குவேன். ஒரு சில டைம் அம்மாவும் விளக்குவாங்க. இப்போ ஒரு மாதமாக தான் அவங்க விளக்க விடாமல் நானே அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். முன்னெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டேன் வீட்டில். இப்போது நிறைய வேலை செய்கிறதுனால நமக்கே சுறுசுறுப்பாக இருக்குது. காலையில் எந்திரிச்சதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கே ஒரு நாள் வந்து ரொம்ப நீண்ட நாள் மாதிரி இருக்கு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இடியாப்பம் வித்துட்டு வந்தாங்க. சரி அது வாங்கலான்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் காலையில் வந்துட்டு சமைக்கிறதோட வேலைகள் வந்து நமக்கு இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. எனக்கு வந்துட்டு இந்த இடியாப்பம் ஆப்பம் புட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு நான் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த கடுகு பொரியறதோட சத்தம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கேளுங்களேன். துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சோம் இல்லையா? இப்போ துணி வந்து துவைச்சி முடிச்சிருச்சு. அதனால் அதை வந்துட்டு எடுத்து நம்ம போட்டுட்டு அடுத்து நம்ம அலசுகிற வேலையை தான் பார்க்கணும். முன்னெல்லாம் நான் வந்துட்டு ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த வேலை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே செய்ய ஆரம்பிப்பேன். இப்போலாம் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் தான். இந்த சைடில் வந்துட்டு இது பண்ணுச்சுன்னா இந்த சைடில் இந்த வேலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்க கஷாயம்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா யாருக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கஷாயத்தை காய்ச்சி கொடுத்துடுவாங்க. அது சின்ன வயசுலேருந்து கஷாயம் குடிச்சு அந்த கஷாயம் வந்து எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் நான் அதை குடிச்சிடுவேன். அது வந்து வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அது அப்படியே பழகி போயிடுச்சு. காலையில் வெயில் வந்து வீட்டுக்குள்ளே அந்த ஹாலில் வந்து ஃபுல்லாகவே வரும். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம திருவானைக்கோவிலெலாம் இருந்தப்போ எப்படின்னா மாலை வெயில் தான் வீட்டுக்கு வரும். காலை வெயில் அவ்வளோ வராது. இங்கே வந்துட்டு காலை வெயில் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் காக்காவும் எங்கள் அம்மா சாப்பாடு வச்சு பழக்கி விட்டதுனால அதுவும் பசிச்சுதுன்னா வந்துட்டு கத்திட்டு இருக்கும். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் தான் 2-3 நாளாக வைக்கிறேன். முன்னெல்லாம் வந்துட்டு என்னை பார்த்துட்டு பயந்துட்டு வராது கிட்டக்க. இப்போலாம் வந்துட்டு நான் வைக்கும் போதே ஒன்றே எடுத்துட்டு நான் நின்றுட்டு இருந்தாலும் அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு இடியாப்பத்துக்கு வந்து அந்த புளிக்குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்டாங்க. அதனால அவங்க அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு துணியெல்லாம் வந்துட்டு அலசுகிற வேலையெல்லாம் பார்த்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த தண்ணியில் விளையாடுறது அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அலசுறதும் பிடிக்கும், கும்முறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து அடிக்கடிலாம் வேலை செய்ய மாட்டேன், துணி துவைக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். சரி இதெல்லாம் செய்யும்போது இன்னும் அந்த சின்ன வயசில் நம்ம அந்த கும்முனது அலசுனது தண்ணியிலே இப்படியே விளையாண்டுட்டு இருந்தது அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்தது.
நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸில் என்னோட கிராஜுவேஷன் பற்றிலாம் போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நான் பிஜி முடிச்சிட்டேன்னு நினச்சிக்கிறாங்க. நான் வந்துட்டு இன்னும் பிஜி முடிக்கல. நான் வந்து கிராஜுவேட் ஆன அந்த டிகிரி வாங்கின இது வந்துட்டு நான் யூஜிக்கு தான் வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் அது கொஞ்சம் லேட்டாக தான் நான் வாங்கினேன். நான் இன்னும் பிஜி முடிக்கல. இதான் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் புழிஞ்சு முடித்தோடனே அந்த துணியெல்லாம் வந்துட்டு நான் போய் காய போட்டுட்டேன். 2-3 நாளாக வந்து மழை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால வெளியில் துணி காய போடவே முடியல, துணி துவைக்கவும் இல்லை. அதனால இன்றைக்கி வந்துட்டு எல்லா துணியும் துவைச்சி நான் காய போட்டேன். ஆனால் காய போட்ட சமயத்தில் வெயில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெயில் வந்தது. அதனால் அது நல்லா காஞ்சிட்டு இருக்குது. அடுத்ததான் நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா ரொம்ப பசிச்சுது. காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சதுனால பசி பயங்கரமாக இருந்தது. எனக்கு வந்துட்டு இடியாப்பம் வந்து தேங்காய் பால் அதோடு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பால் இல்லாதனால நான் பசும்பால் வந்து ஊற்றி சாப்பிட்டேன். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் கிளாஸ்க்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் வந்துட்டு இந்த 9:30க்கு தான் எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் வீட்டிலேருந்து 9:15 அது மாதிரி தான் கிளம்பி போவேன். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே வீடு. அதனால் லேட்டாக தான் கிளம்பி போவேன்னா, இப்போ சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைகள்லாம் செய்கிறதுனால நமக்கே நிறைய டைம் கிடைக்குது. நிறைய விஷயங்கள் செய்யலாம். வீட்லேயும் சண்டையும் குறையுது. ஏன்னா நம்ம வந்து வேலை செய்யாமல் இருந்தோன்னா அம்மாவை திட்டுறது, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது அப்படின்னே சண்டை வரும். இப்போ வந்து நானும் நிறைய விஷயம் செய்கிறதுனால சண்டை வந்து வீட்டில் அதிகமாக இல்லை. எனக்கும் வந்து கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து நான் எப்பவும் போல் அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவும் நான் போடுற அதே தோடை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தோடு போடுறதுக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். குட்டியாக போடுறது, கொஞ்சம் பெருசாக போடுறது வெளியில் எங்கேயாவது போனால் அந்த மாதிரி போட்டுப்பேன். அதனால் குட்டியாக ஒரு ரிங் மாதிரியான ஒரு தோடு அதை வந்துட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பவுடர் அடிச்சுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஃபேஸ் வந்து ரொம்பவே ஆயிலி ஆகிடும். அதனால் லைட்டாக வந்துட்டு பவுடர் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம தொடச்சி விட்டோன்னா பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் என்னோடய முகத்துக்கு நான் பண்ணுறதெல்லாம். அப்புறம் பொட்டு வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றா போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம எப்போவும் கண்டிப்பாக போட வேண்டிய விஷயம் வந்து கண்ணாடியும் ஐடி கார்டும். அது 2த்தையும் போட்டுட்டு நான் காலேஜுக்கும் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.